விண்டோஸை பூட் பண்ணி உள்ளே போகாமலே உங்கள் டெஸ்க்டாப் இல்லாட்டி லேப்டாப்பில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஹே guys, வெல்கம் டு JNKYT. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். OS இன்ஸ்டால் பண்ணிருக்கும் பொழுது விண்டோஸ் cannot be installed அப்படின்ற ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் நான் சரி பண்ணியிருந்தேன். சரி பண்ணும்பொழுது ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற எல்லா டேட்டாஸுமே அழிஞ்சிரும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் டேட்டாஸை பேக்கப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் OSஐ டவுன்லோடு பண்ணி வீடியோவில் இப்போ தெரிகிற மாதிரி இன்ஸ்டால் நவ் அப்படின்ற ஸ்டெப் வரைக்கும் வந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா OS எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரைக்கும் எப்படி வரணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இன்ஸ்டால் நவுன்ற விண்டோக்கு வந்ததுக்கப்புறம் நான் கமாண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தான் டேட்டாஸை பேக்கப் எடுக்க போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் Shift F10ன்ற கீஸை ஒரே நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். இல்லைனா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கீழே வந்து அந்த ரிப்பேர் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ட்ரபுள் ஷூட் கொடுத்தீங்கன்னா அதில் கமாண்ட் ப்ராம்ப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிற கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணி என்டர் அமுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு WMAC ஸ்பேஸ் லாஜிக்கல் டிஸ்க் ஸ்பேஸ் கெட் ஸ்பேஸ் நேம் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அமுக்குங்க. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிசியில் என்னென்ன ட்ரைவ் இருக்கோ அந்த ட்ரைவ்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ட்ரைவ்ஸில் நம்ம விண்டோஸ் ட்ரைவ் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். விண்டோஸ் ட்ரைவ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம OS அப்புறம் அப்ளிகேஷன்ஸில் எதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதுதான் விண்டோஸ் ட்ரைவ். மோஸ்ட்லி எல்லாருமே C ட்ரைவ் தான் விண்டோஸ் ட்ரைவாக வச்சுருப்பீங்க. அதில் தான் எல்லா அப்ளிகேஷன்ஸு OSலாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. நானும் என்னோடய பிசியில் அதுதான் வச்சுருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் C:, அதாவது அந்த டபுள் டாட் சிம்பிள் அதை டைப் பண்ணி என்டர் அமுக்குறேன். அதுக்கப்புறம் CD ஸ்பேஸ் விண்டோஸ் அப்படின்னு டைப் பண்ணி நம்ம என்டர் அமுக்கணும். ஸோ எனக்கு இப்போ C:/Windows அப்படின்னு ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது என்னோடய விண்டோஸ் ட்ரைவ் C தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை, எரர் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற அந்த எல்லா ட்ரைவ்ஸையும் வரிசையாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இப்போது நம்ம notepad.exe டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்டர் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்பேட் ஓப்பன் ஆயிரும். நோட்பேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எய்தர் Ctrl+O இல்லாட்டி ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்ஸ் ஆஃப் டைப் அப்படின்ற ஆப்ஷனில் போய் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கிறத ஆல் ஃபைல்ஸ்ன்னு மாற்றி வச்சுருங்க. ஸோ தட் நீங்கள் எல்லா ஃபைல்ஸுமே அக்சஸ் பண்ண முடியும். இப்போ அந்த திஸ் PC அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிசியில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் இல்லாட்டி டேட்டா கேபிள் மாட்டி உங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்துக்கலாம். எப்பயும் போல் காப்பி பேஸ்ட்டு தான். Ctrl+C Ctrl+V ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் ஏதாவது பண்ணி நம்ம ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி பேக்கப் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஃபைல்ஸ் நாட் ஒன் அப்படின்ற என்னோடய ஃபோல்டரை கட் பண்ணி என்னுடைய பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக விண்டோஸை பூட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கும் பொழுது எவ்வளோ காப்பி ஆகிருக்கு அப்படின்ற ப்ராக்ரஸ் உங்களுக்கு காட்டும். ஆனால் இந்த பயோஸில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் காட்டாது. ஸோ என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம். ஃபைல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறனால காப்பி பேஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ சாண்ட் கிளாக் மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள் போய் நார்மலாக கர்சர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு USBயில் அது காட்டலை அப்படின்னா ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு USBயில் அந்த டேட்டாஸ்லாம் காப்பி ஆகிருக்கிறத காட்டும். அவ்வளோதான் கைஸ், உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எவ்வளோ வேணால் பேக்கப் எடுத்துக்கலாம். நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணிருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஸோ தட் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா உங்கள் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி பேக்கப் எடுத்துக்கலாம். டேட்டாஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட் அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு எய்தர் உங்கள் விண்டோஸ் OS இன்ஸ்டாலேஷனை கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி டர்ன் ஆஃப் யுவர் PC கொடுத்து பிசியை ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம JNKYT சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் எந்த அப்டேட்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.